ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நிந்தனைகள் எல்லாம் நிஜமா, நிந்தனைகள் எல்லாம் நிஜமா என்ற பாடத்தை கற்றுக்கொள்ள நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் தாம் விசேஷமாக தேவச்சனமே, நாம் வாழ்கிற அந்த உலகத்துல ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லித்து கொண்டு நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு நிலையில காலகட்டங்களை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாடோறும் உலகத்தின் மக்கள் நிந்தனைகளால, அவமானங்களால, ஏளனமாக செய்யும், ஏளனமாக பேசும் ஜனங்கள் மத்தியில நாம் வாழ்கிறோம். ஒரு பக்கமாக நாம் நிந்தனைகளாலும் அவமானங்களாலும் வாழ்ந்தாலும், இன்னொரு பக்கமாக வேதனையோடு, வருத்தத்தோடோ, துக்கத்தோடோ, தாகத்தோடோ, போராட்டத்தோடோ, இன்னல்களோடோ, கண்ணீரோடோ, கலக்கங்களோடோ பொறுமையாக இவைகள் மத்தியில நாம வாழ்ந்து கொண்டு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறார். சங்கீதம் 102 சங்கீதம் வசனம் 8 வசனத்துல, நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்கம் வெறி கொண்டு எனக்கு விரோதமாக சாபம் இடுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, முன்ன நம்மை பார்த்து தலாட்டி பேசுபவர்கள் உண்டு, கண்களை மிரட்டி அதோ அப்படி சொல்லி சொல்லுவர்கள் உண்டு. அதோடு கூட நம்ம முன்னதாக போன பிற்பாடு பின்னாடி நம்ம கை நீட்டி இவங்க என்னாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஏவலமான வார்த்தைகளை பேசுகிற ஜனங்கள் மத்தியில நம்ம ஆளுகிறோம். மின்னொன்றும் புறம் ஒன்றும் பேசுகிற ஜனங்கள் மத்தியில வாழுகிறோம். இந்த உலகம் மிகவும் மோசமானது. இந்த உலகம் வித்தியாசமானது. இப்படிப்பட்ட உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகினாலதான் அருமையான ஒரு வார்த்தை, நிந்தனைகள் எல்லாம் நிஜமா, நிந்தனைகள், அவமானங்கள், பொய்யான வார்த்தைகள், ஏவலமான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள், ஏவலமா நம்ம பேசுகிற வார்த்தைகள், இவைகள் எல்லாம் நிஜமா என்று சொல்லி ஆச்சரியமா நம்ம பார்க்கக்கூடிய அளவுல இந்த உலகத்துல நாம் வாழ்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு விசேஷமாக இந்த வார்த்தை என் உள்ளத்துல மிகவும் கிரியை செய்ய ஆரம்பித்தது. நிந்தனைகள் மத்தியில நம்ம மேல பொய் சொல்றதும், நம்ம மேல போராமை கொண்டு நம்ம கெட்டவங்கன்னு சொல்றதும், நம்ம மேல பலவிதமான நிந்தனையான வார்த்தைகளை நமக்கு விரோதமாக செய்வதும் எத்தனையோ ஜனங்களை நாம் பார்க்கிறோம். அன்றாட நாம் அதை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே எனக்கு கொரோனா வந்த நாட்களில என்னை கேலி செய்தவர்கள் உண்டு. எங்க சபையார் ஜெபம் பண்ணி அழுதது உண்டு, உதவி செஞ்சது உண்டு. அவர்கள் துக்கத்தோடு ஜெபித்து எங்க ஊழிக்கார் உயிரோடு வரணும்னு பிரயாசப்பட்டது உண்டு. ஆனா சில சொந்த பந்தங்களுக்கு கூட எதிர்பார்த்தது உண்டு, உயிரோட வரணும்னு. ஆனா சில சொந்தங்கள், சில ஊழியர்கள், சில பகைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, எதிரிகள், அவங்களெல்லாம் அந்த கொரோனாவில் இவன் செத்துருவான், இவன் மரித்து போவான், இவ்வளவுதான் இவனுடைய வாழ்க்கை என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். எதிர்பார்த்த மனிதர்கள் மத்தியில, சாகணும்னு நினைச்சவங்க மத்தியில ஆண்டவர் சாகாம கொண்டு வந்தார். அதுதான் ஒரு பெரிய அற்புதம். ஆகவே நிந்தனைகள் மத்தியில, அவமானங்கள் மத்தியில, துக்கங்கள் மத்தியில தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்தார், எனக்கு ஜீவனை கொடுத்தார். மீண்டும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய, அவர் நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் தந்த நல்ல தருணத்துக்காக நான் அவர் கோடான கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம். என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகள் உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். முன்னே இருந்த தீர்க்கதரிசியும் அப்படியே செய்தார்களே, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்ன இருந்த தீர்க்கதரிசியும் அப்படியே செய்தார்களே. கன்னட பைபிளையும் தெலுங்கு பைபிளையும் ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ವಾರ್ತೆಗಳು, ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಾರೆ. చెడ్డ చెడ్డ మాటలు అబద్ధంగా చెప్తారు మీ మీద. ரொம்ப
பொய்யான வார்த்தைகளை என் நாமத்து நிமித்தம் சொல்லுவார்கள், நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்ன இருந்த தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் இப்படியே அவமானப்படுத்தி நிந்தித்து துன்பப்படுத்தினார்களே, ஆகையினாலே நீங்கள் சந்தோஷப்படுங்க. எனக்கு அருமையானவில்லை, நாம் சந்தோஷப்படணும். ஏனென்றால் பைபிள் சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஆகவே அவங்க நிந்தைக்காரர்கள், எப்பொழுதும் அவங்களுடைய வேலை அதுதான். தீமை செய்கிற வேலை, நிந்திக்கிற வேலை, தூசிக்கிற வேலை, பொய் சொல்றது வேலை, குறை சொல்றது வேலை, மற்றவங்களை குற்றப்படுத்துறது வேலை. அதே வேலை தான் அவங்களுக்கு. அவங்களுக்கு குறித்து நம்ம கலங்க வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டோன்ட் கேர், பி ஹாப்பி. ஆகவே நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 22ஆம் வசனம் பாருங்களேன். The Proverbs chapter 1 verse 22. பேதைகளே நீங்கள் பேதையை விரும்புவதும், நிந்தைக்காரரே நீங்கள் நிந்தையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில சந்தோஷப்படுகிறீங்க. எத்தனையோ பேர் பாருங்க, அவங்க நம்ம மேல பொய் சொன்னதான் அவங்களுக்கு சந்தோஷம், நம்மளை நிந்தித்ததான் அவங்களுக்கு சந்தோஷம், நம்மளை அவமானப்படுத்தினதான் அவங்களுக்கு சந்தோஷம், நம்மளை வேதனைப்படுத்தி பார்ப்பதுதான் அவங்களுக்கு சந்தோஷம். ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லாரு, நிந்தனைக்காரரே, நிந்தனைக்காரரே, நீங்க நிந்தனையில சந்தோஷப்படுறீங்க. நம்ம மேல எப்படியாலும் பொய் சொல்லணும், அவங்க நல்லவங்களாகணும், நம்ம கெட்டவங்களாகணும். வேலை ஸ்தலத்துல நல்லதே சொல்லுவாங்க, நல்லதே செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு இவங்க ஆப்போசிட்டா பொய் சொல்றதும், அவமானப்படுத்துவதும், நிந்திக்கிறதும், தூசிக்கிறதும், இப்படி சொல்லி அவங்க ப்ரொமோஷன் மேல் ப்ரொமோஷனும் போய் கடைசியில் அங்க எல்லாமே போயிடும். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நிந்தனைகள் எல்லாம் நிஜமா? நிந்தனைகள் எல்லாம் நிஜமா? ஆண்டவர் சொன்ன மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 11-12 சந்தோஷப்படும். நாம சந்தோஷப்பட முடியுமா? துக்கம்தான். ஆனால் நம்ம துக்கப்படும்படி, சாகும்படியாக, நம்ம வேதனைப்படும்படி அவன் நம்ம மேல பொய் சொன்னா, அது நமக்கு தெரியும். அதை சந்தோஷமாக எடுத்துக்கோ. அப்பொழுதுதான் அவன் நினைத்தது அவன் தலைமையில குவியும். அதுதான் ஆண்டவர் நமக்கு அழகாக எடுத்து வரைத்தார். அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம். ஆகவே சங்கீதங்கள் புஸ்தகத்துல நிறைய நிந்தனைகளை குறித்து நாம் படிக்கிறோம். உங்களுக்கு நன்றா தெரியும் நிந்தனைகள், அவமானங்களை குறித்து. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல நிந்தனையா, ஊழியத்துல நிந்தனையா, சபையில நிந்தனையா, வேலை ஸ்தலத்துல நிந்தனையா, நண்பர்கள் மத்தியில நிந்தனையா, கணவன் மனைவி மத்தியில நிந்தனையா, அவமானமா, போராட்டமா, சஞ்சலங்களா, சலசலப்பா, ஏவலமான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள், இவைகள் சுமக்கிறீர்களா? பொறுமையா இருங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் கிருபை தருவா. நமக்கு விரோதமாக நிந்தித்த நிந்தனைகள், அவமானங்கள் அது அவர்களுக்கே பலிக்கும், அல்லது இல்பொருள் ஆக்குவார். தேவன் அதே வாயில நீங்க உண்மையை முத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லத்தக்கதான அளவுல பொறுமையா இருக்க வேண்டும். இவைகள் மத்தியில நாம் மரணத்தை விரும்பக்கூடாது, மரித்து போக கூடாது. நாம மரிக்க வேண்டும் என்று எதிரி நினைத்து நிந்திக்கிறான். ஆனா நம்ம மரிக்க நினைக்க அவனுடைய வாழ்க்கை, அவனுக்கு முன்பாக நாம் வாழ்ந்து காட்டணும். சாகக்கூடாது, உங்களை நீங்களே மாய்த்து கொள்ள கூடாது. தேவன் அதை விரும்பவில்லை. நீங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக. மரணம் ஒரு நாள் வரும், நம்ம சாகவிட்டால் அது மரணம் நம்மை சந்திக்கும். அந்நாள் வரும் பொறுமையா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். நிந்தனைகள் எல்லாம் நிஜமா என்று நல்ல அருமையான ஒரு பாடம் இது. எத்தனையோ நிந்தனைகளை நீங்க கடந்து வந்திருப்பீங்க, எத்தனையோ அவமானங்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. குடும்ப பாதையில, ஊழியர் மத்தியில, சொந்த பந்தங்கள் மத்தியில, எவ்வளோ பொய், நீங்க செய்யாத தப்பு, நீங்க செய்யாத உபச்சாரம், நீங்க செய்யாத திருட்டு, நீங்க பேசாத வார்த்தைகள், நீங்க தான் பேசுனீங்க, நீங்க தான் செஞ்சீங்க, நீங்க தான் திருடுனீங்க, நீங்க தான் திருட, நீங்க தான் உபச்சாரக்காரன், நீ தான் கொள்ளக்காரன், நீ தான் இப்படி செஞ்ச,
என்று சொல்லி நம்ம செய்யாததை சொல்லி 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 நம்ம பகைக்கிற உலகம். 1 யோவான் 3 அதிகாரம் 13 வசனத்துல, உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்க. உங்க மூலமா தான் வேலை வாங்கி வேலை கிடைச்சது, உங்க மூலமா தான் ஊழியம் கிடைச்சது, உங்க மூலமா தான் வாழ்க்கையே கிடைச்சது. நம்ம மூலமா தான் வாழ்க்கையே கிடைச்சது சிலருக்கு. அவங்க நிந்தனைக்காரராய் நம்ம நிந்திப்பாங்க. நம்ம மூலமா வாழ்க்கை கிடைச்சதுங்கெல்லாம் நம்ம வாழ்க்கை கெடுக்கும். நம்ம மூலமா வீடு கிடைச்சதெல்லாம் நம்ம வீடு இல்லாம நடுத்தூர்ல இருக்கணுமா நினைக்கும். நம்ம மூலமாக ஆசீர்வாதமா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆசீர்வாதத்தை கெடுக்கும். அப்படிப்பட்ட உலகம். அதனால்தான் ஆச்சரியப்படாதிருங்க. யோவான் 15 அதிகாரம் 16 16, 17, 18, 19 ஆகிய வசனங்களில உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்க. உங்களை பகைப்பதற்கு முன்னதாக என்ன பகைத்தது? ஆகவே நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். நீங்க போய் கனி கொடுங்க, சந்தோஷமா இருங்க என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையார். ஆதியாகமம் புஸ்தகம் 39 அதிகாரம் 15 முதல் ஒரு 23 வசனங்களை நீங்க கவனித்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வாலிபனை பார்க்கிறோம். அவர் பேர் யோசப். அந்த யோசப்பு இந்த ஆதியாகமம் 37 அதிகாரத்துல அப்பாவோடு கூட இருக்கிறா, சகோதரரோடு கூட இருக்கிறா. 17 வயது. தன்னுடைய சகோதரர்கள் ஆடு மேய்க்கிறார்கள். யாக்கோபு இந்த அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுடைய சுக செய்தி கேட்டுவான்னு சொல்றாரு. யோசேப்பு கடந்து போகிறார். இப்போது ஆடு மேய்க்கிற தன்னுடைய சகோதரர்கள் தோத்தான்ல இருக்கிறார்கள். ஆகாரம் கொண்டு போகிறார். இந்த வரான் இவன் சொப்பனக்காரன், இவனை கொன்று போடலாம் என்று சொல்லி முயற்சித்து ஏதோ செஞ்சு, உங்களுக்கு தெரியல சொப்பனங்கள் எல்லாம் சோதனையா சாதனையான்ற பாடத்துல நல்லா சொல்லி இருக்கிறேன் யோசேப்பு குறித்து. அதுக்கு அடுத்தது மீதியானுடைய கரங்களில் வித்துறாங்க 20 வெள்ளி காசுக்கு. அவர் கொண்டு போக எகிப்து தேசத்துல மார்க்கெட்ல விற்கப்படுகிறான். போத்திபார் வாங்கின்னு போனார். எவ்வளவுக்கு வாங்கின்னு போனார் தெரியவில்லை. போத்திபாருடைய வீட்டுல இருக்கிறார். ஆதியாகமம் 39 அதிகாரம். ஆனா முழுவதுமாக போத்திபாருடைய வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறார் யோசப். யோசப்பனுடைய எஜமான் இவன். யோசப் எப்போ வந்தான் அப்பத்திலிருந்து இந்த ஆசீர்வாதமே வீட்டுல இருக்கு. ஆகவே இந்த யோசப் அற்புதமான ஒரு மனிதன் என்று சொல்லி எல்லா பொறுப்பையும் அவர் கையில் கொடுத்தார். ஆனா எஜமானுடைய மனைவி யோசப் மேல கண்ணு போட்டு, இவன் வாலிபன் நல்லா இருக்கான், இவனோடு கூட நான் சைனிக்க வேணும் என்று சொல்லி நினைத்து ஒவ்வொரு நாளும் தொல்லை கொடுத்து கொண்டே வந்தார். ஒரு நாள் வீட்டுல ஆள் இல்லாத நேரத்தை பார்த்து அவனை கையை பிடித்து இழுக்கும் பொழுது, அவன் வஸ்திரத்தை பிடித்து இழுக்கும் பொழுது 9ஆம் வசனத்துல தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்டதான உபச்சார காரியத்தை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு ஓடி போனார் யோசப். ஆகியனால்தான் பைபிள் சொல்லுது, விபச்சாரத்துக்கு விலகி ஓடுங்கள், விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள், பொல்லாத கிரிகளுக்கு விலகி ஓடுங்கள், பிசாசுக்கு மற்றும் எதிர்த்து நில்லுங்கள் என்று பைபிள் சொல்லு. ரொம்ப சவால் விடுவாங்க, கடைசியில் பார்த்தா அதெல்லாம் விழுந்து கிடப்பாங்க. ஆகவே எனக்கு அருமையானவர்கள, உபச்சாரத்துக்கு விலகி ஓடின யோசப் அந்த வஸ்திரத்தை கையில வைத்து கொண்டு இருக்கிறான். வேலைக்காரர்கள் ஓடி வராங்க. என்ன யோசப் ஓடுறான்? வேலைக்காரர்கள் பார்த்தாங்க. இத பாருங்க, நம்ம வீட்டுல வேலைக்காரனா வந்த யோசப் சைனிக்க வந்தான், பலவந்தம் பண்ணினான், கத்தனை ஓடிட்டான். இந்த பாருங்க அந்த வஸ்திரத்தை பாருங்க, அந்த வஸ்திரத்தை காட்டுறான். எஜமாட்டி எஜமான் வந்தான். நீங்க வேலைக்காரனை கொண்டு வந்த பாருங்க வஸ்திரம், அவனுடைய வஸ்திரம் இது. அவன் விட்டு ஓட்டான். நான் கத்தனை, என்னோடு கூட சைனிக்க வந்தான். பொய் சொல்றான் எஜமாட்டி, பொய் சொன்னான். அதனாலதான் சொல்றேன் நானு, நிந்தனைகள் எல்லாம் நிஜமா பொய். வேலைக்கார இடத்துல பொய், ஊர்ல பொய், எஜமானாண்ட பொய். ஆனா எஜமான் கோவப்பட்டு சிறைச்சாலைல போட்டான். இப்ப சிறைச்சாலை எப்படி இருக்கிற என்றால், ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல மோசேக்கு யோசேப்புக்கு நேரிட்ட கவலை குறித்து ஒருவனும் கவலைப்படுறது இல்லையா? சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 105ஆம் சங்கீதம் வசனம் 17 முதல் 22 வசனங்களில யோசேப்புக்கு ஆபத்து நேரிட்டது. யோசேப்பு சங்கிலினால கட்டி சிறைச்சாலை அடைப்பட்டிருந்தார். அவருடைய உயிரானது அந்த சங்கிலில அடைப்பட்டு இருந்தது என்று பைபிள் சொல்லு. அந்த அளவுல நெருக்கம்.
அவனுடைய போராட்டம். இன்னைக்கு நிறைய பேர் சிறைச்சாலையில் இருக்கிறான். தான் செய்யாத தவறுக்காக தான் தான் செஞ்சான்னு பொய் வழக்கங்களில போட்டு எத்தனையோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். ஜெயில் ஊழியத்துக்கு போயிட்டு வர ஊழியக்காரர்கள் சொல்லுகிற சாட்சியை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையா இருக்கும். மிகவும் வேதனையா இருக்கும். அவ்வளவு அந்த அளவுல அவமானங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ அவமானங்கள் மத்தியில சில பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சில பேர் வீட்டிலே தான் அந்த அவமானங்களை சகித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில யோசேப்புக்கு நேரிட்ட அவமானம், நிந்தனைகள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. அவ்வளோ பெரிய போராட்டம். ஆனா உண்மையா இருந்தார், பொறுமையா இருந்தார், ஆண்டவரை நம்பி இருந்தார், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தார். அந்த எகிப்து தேசத்துக்கே ஒரு ஜனாதிபதியா, ஒரு அதிகாரியா, ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அந்த தேசத்தே ஆளத்தக்கதான அறிவையும் ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பை உயர்த்தினார் எகிப்திலே. எனக்கு அருமையானவர்களே, வேலை ஸ்தலத்துல நிந்தனைகள், அவமானங்களா, பொறுமையா இருங்க. குடும்பத்துல அவமான நிந்தனைகளா, பொறுமையா இருங்க. கணவன் சந்தேகப்பட்டு அடிக்கிறாரா, அமைதியா இருங்க. அவரே சொல்லுவார், என் மனைவி உத்தமி என்று சொல்லுவார். உலகம் சொல்லும், சொந்த பந்தம் நம்மை விரோதமாக பேசும். ஆனா அதே வாய் நம்மை புகழ்ச்சியாக பேசுகிற நாள் வரும். நிந்தனைகள் எல்லாம் நிஜமா. தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, இரண்டாவதாக தாவீதுக்கு விரோதமாக சவுலுடைய சொந்தக்காரனா இருக்கக்கூடிய சிமேயு சத்துரு தாவீதுக்கு. 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வசனங்களை வாசிக்கிறோம். அந்த சிமேயு தாவீது சவுலுக்கு பயந்து போகும்பொழுது அந்த காட்டு பகுதிகளில அந்த இடத்துல இந்த சிமேயு தாவீதை தூசிக்கிறான். ரத்த பிரியானே போ என்று கல்லையும் மண்ணையும் வாரி வாரி தூற்றுறான், திட்டுறான், சபிக்கிறான், கடிந்து கொள்ளுகிறான். அந்த இடத்துல தாவீதினுடைய சேவகர்கள் அவன் தலைய வாங்கிட்டுமா, வேண்டாம், ஒருவேளை கர்த்தர் தூசிக்கு அனுமதித்திருந்தால் இருக்கட்டும், அதை கர்த்தர் பார்த்துப்பார் என்று சொல்லி அமைதியா பொறுமையா இருந்தார் தாவீது. ஒரு நாள் வந்தது, மீண்டும் ராஜ்யம் தாவீதினுடைய கரத்தில் வந்தது. 2 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனங்கள். 2 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனம் வரையும் அந்த சிமேயு மீண்டும் ஓடி வருகிறான். ஒரு நாள் ஓடி வந்து தாவீதினுடைய காலை பிடித்து கொண்டேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக, நான் தவறா பேசின அன்னைக்கு என்னை மன்னியும். உங்களுக்கும் ஒரு காலம் வரும், உங்களுக்கும் ஒரு நேரம் வரும். ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. அமைதியா இருக்கணும், ஜெபத்துல இருக்கணும், பொறுமையா இருக்கணும், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து இருக்கணும். அப்பொழுதுதான் நம் மேல பேசின சொன்ன பொய்யெல்லாம் ஒரு நாள் அதே வாயை நம்மை புகழ்ச்சியாக சொல்லும். சிமேயு தாவீதினுடைய காலில் விழுந்தான். ஆனா தாவீது மன்னித்து விட்டார். சாலமோன் காலத்துல அவனுக்கு தண்டனை கிடைக்கிறத பார்க்கும். எனக்கு அருமையானவர்களே, நமக்கும் ஒரு காலம் வரும், காத்திருக்கணும் ஆண்டவருடைய சமூகத்துல. மூன்றாவதாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் அல்லது 1 முதல் 13 வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 13 14 வசனங்களில நாபோத்துன்றதான மனிதன் இருக்கிறார். அவருடைய கீரை தோட்ட பக்கமாக இவங்களுடைய அரண்மனை இருக்கிறது. ஆகாப் ராஜானுடைய நாட்களில அந்த ஆகாப் ராஜா தன்னுடைய மனைவி என்னெல்லாம் சொல்லுதோ அதன்படி செஞ்சு தன்னுடைய மனைவிக்கு விற்று போட்ட அவனை போல புருஷன் பூமியில எவனுமே இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். யாரை போல என்றால் ஆகாப் ராஜாவை போல. அவன் மனைவி என்னென்னலாம் சொல்லுது அதெல்லாம் செய்வான். அவங்கள கொலை செய்யனா கொலை செய்யும், அவங்கள கொன்று போடனா கொன்று போடும். ஏசபேலும் அப்படிப்பட்டவா, ஆகாப் ராஜாவும் அப்படிப்பட்டவன். நாபோத்தை கூப்பிட்டு, உன்னுடைய கீரை தோட்டத்தை எனக்கு கொடு, திராட்சை தோட்டத்தை கொடு, நான் வேற தோட்டம் தாரேன். கேட்கிறான், இல்ல என் பிதாக்கள் சொத்து,
இது எனக்கு தேவை, நான் தரமாட்டேன். வேதனோடு போய் உட்காரான். ஏசபேல் கேட்கிறா, ராஜா ஆகப்ப ராஜா ஏன் துக்கமா இருக்கிற? நாபோத், பணம் தாரேன், பணம் தாரேன், வேற தோட்டம் தாரேன், உன்னுடைய தோட்டத்தை கொடுன்னா அவன் கொடுக்கல அவன் சொத்தை. அப்படியா, நான் வாங்கி தரேன் உனக்கு, டோன்ட் வேரி சொல்லி மனைவி பேலியால் மக்களை 2 பேர் ஆயத்தப்படுத்தி கடிதங்களை எழுதி ராஜாவையும் தேவனும் தூசித்தான் நாபோத் என்று பொய் சாட்சிகள் சொல்லி ஜனங்கள் மத்தியில ஊர் மத்தியில நிக்க வைத்து ராஜாவையும் தேவனும் தூசித்தான் என்று பொய் சாட்சி பொய் கடிதங்கள் எழுதி அவனை கல்லெறிந்து கொலை செய்து அந்த தோட்டத்தை அபகரித்து கொண்டார்கள். நிந்தனைகள் எல்லாம் நிஜமா? நிஜமில்லை. நாபோத்து மேல பொய் சொல்லி கல்லெறிந்து கொன்று போட்டார். இன்னைக்கு அநேகருடைய வீட்டை அபகரிக்கிறான், சொத்து அபகரிக்கிறான், நிலத்தை அபகரிக்கிறான், வாகனங்களை அபகரிக்கிறான். சொந்தக்காரன், சொந்த பந்தங்கள், எத்தனையோ ரவுடிகள், அவங்களெல்லாம் நல்லா இருப்பாங்க நினைக்கிறீங்க? அவனும் ஆள மாட்டான், அவனும் இருக்க மாட்டான். மற்றவங்களுடைய பொருளை இச்சையாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக. ஆண்டவர் அருமையான சொன்னார். நம்முடைய ஆண்டவர் அற்புதமானவர். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில நாபோத்தை கொலை செய்து தோட்டத்தை எடுத்துக்கொண்டான். ஏசபேல் பொய் கடிதங்கள் எழுதினால், பொய் சாட்சிகளை நிறுத்தினால், உங்களுக்கு விரோதமாக பொய் கடிதம், உங்களுக்கு விரோதமாக கிரிமினல் லாயர், உங்களுக்கு விரோதமாக பொய் சாட்சிகள் நமக்கு விரோதமாக எழும்போம். ஆனா அதை ஒவ்வாது. தேவன் பார்க்கிறார். பொய் சாட்சி சொன்னவனையும் கொன்று போடுவார், பொய் சாட்சி சொல்ல வைத்தவங்களை கொன்று போடுவார். அந்த நிலத்தையும் நம்முடைய பணத்தையும் நம்முடைய அதிகாரத்தையும் நம்முடைய பதவிகளையும் பறிக்கிறவர்களையும் ஆண்டவர் கொன்று போடுவார். இல் பொருள் ஆக்குவார். உனக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் அமைதியா இருக்கணும். நாபோத்து மீண்டுமாக அவனுடைய வாழ்வில ராஜா ஆகப்ப ராஜானுடைய வாழ்க்கையில நாபோத்தை விட கொடுமையாக அவனுடைய கணவன் மனைவியினுடைய மரணம். 4வதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 4வதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45-16 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாட்களாக நிந்திக்கிறான். 40 நாளா நிந்திக்கிறான். யாரு? கோலியாத். 7 பள்ளத்தாக்கில் ஒரு யுத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் நடுமத்தில கோலியாத் உயரமாக வந்து நிற்கிறான். வந்து நின்று நிந்திக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாள். உங்களுக்கு நிந்தனையா, அவமானமா, போராட்டமா, சஞ்சலமா? 10 நாள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10 வசனத்திலும்படி 10 நாள் அமைதியா இருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 45ஆம் வசனத்திலும் 40 நாள் பொறுமையா இருங்க. அப்போது சத்துரு அவன் தலை வெட்டப்பட்டு போகும். அவன் இல் பொருள் ஆவான். அவன் வேதனை, அவனுக்கு வேதனை, அவனுக்கு துக்கம், போராட்டம், மரணம், சஞ்சலம், சலசலப்பு, எல்லாம் அவமானங்கள் அவன் இடத்துல அவன் மேல வந்து வீழும். உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி, விடுதலை மேல விடுதலை, சுகத்து மேல சுகம், நன்மை மேல நன்மை, ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடி வரும். கோலியாத்து காலி. 5வதாக இயேசு கிறிஸ்து மேல வந்த நிந்தனைகள். சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39 முதல் 40 வசனங்கள், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39 முதல் 44 வசனங்களில தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தைகள். உம நிந்திக்கிற நிந்தனைகள் என் மேல வந்தது என்று இயேசு கிறிஸ்து மேல நிந்தனைகள். ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுவான். நிந்தித்தார்கள். தேவனுடைய குமாரன் பொய் சொல்றான், நிந்தித்தார்கள். பிசாசு பிடித்தவனே சொல்லி நிந்தித்தார்கள். உன்னை நீயே ரட்சித்துக் கொள்னு சொன்னார்கள். நீ தேவகுமாரனான்னு சொன்னாங்க, நீ ரட்சகரா என்று சொன்னாங்க. கேலி செய்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள், அவமானித்தார்கள், நிந்தித்தார்கள். சிலுவை பாடுகள் மத்தியில வெளியில அந்த வழியில நடந்து போறவர்கள், ஆயக்காரர், பரிசேயர், சதிசேயர், எத்தனையோ பேர் அவரை காயப்படுத்தினார்கள், நிந்தித்தார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனம் 44, மத்தேயு எழுதின சுவிசேஷம் மார்க் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, லூக்கா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல,
ரோமர் 13ஆம் அதிகாரம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல நிந்தனைகள் இயேசுவுக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, ரட்சகருக்கு விரோதமாக நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார், தூசித்தார்கள், காரி துப்பினார்கள், இல்லாத பொல்லாத சொன்னார்கள், ஒரு சாட்சியம் ஒவ்வொருவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு விரோதமாக எழும்புகிறது வாய்க்காத போம். உனக்கு விரோதமா எழும்புகிற சாட்சி வாய்க்காத போம். உனக்கு விரோதமா எழும்புகிற பொய் சாட்சிகள் வாய்க்காத போம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசுவுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் ஒன்றுமே இல்லாம போயிற்று. ஆண்டவர் சாப்பிடுகிறவரா வந்தார், சாப்பாடு சாப்பிடுறவரா. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19ல இவன் போஜன பிரியன், இவன் குடிகாரன், இவன் இவ்வளவுதான் என்று சொல்லி உலகத்தையும் வானத்தையும் பூமி உண்டாக்கினவருக்கு ஒரு நிந்தனை வந்தது. அவர் அதை பொறுமையா சகித்தார். ஆகினாலதான் பரலோகத்துல வலது பரிசுல வீட்டு இருக்கிறார், பிதாவினுடைய வலது பரிசு. அவருக்கு மேன்மை கிடைத்தது பூமியிலும் பரலோகத்திலும். ரட்சகர் இயேசு, என் மகன் நல்ல வேலை செஞ்சார், நான் சொன்னதை செஞ்சார் என்று பிதா பிரியப்பட்டார். இவர் என் நேசகுமாரன், இவர் மேல பிரியமா இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரா இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? நமக்கு வரும் நிந்தனைகளை நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு வருகிற அவமானத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். நிந்தனைகள் எல்லாம் நிஜமா? ஆறாவதாக, மற்றவர்களை நிந்திக்காத. லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்களேன். லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 19, 14. உன் ஜனங்களுக்குள்ள அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பலிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். பலி சொல்லாத, அங்கும் இங்கும் நிந்திக்காத, அங்கும் இங்கும் கோல் சொல்லாத, அங்கும் இங்கும் கோபம் ஊட்டாத, அங்கும் இங்கும் குறைகளை சொல்லாத, இல்லாத பொல்லாத. நீங்க யோக்கியம் என்று நினைத்து மற்றவங்களை அயோக்கியமாக்க நினைக்காதீங்க. ரோமர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, நீ மற்றவர்களை குற்றப்படுவதற்கு நீ யார்? அது நீயே செய்கிறபடினால அந்த குற்றத்தை மற்றவங்க மேல போடுகிறாய். மத்திய 7ஆம் அதிகாரத்துல மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார்? அது நீயே செய்கிறபடினால அந்த குற்றத்தை மற்ற மேல போட விரும்புற. சொல்லாதே, கோல் மூட்டாதே, குறை சொல்லாதே என்று சொல்லி சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 11 பாருங்களேன். 24, 11 வசனம். 24ஆம் அதிகாரம் 11 வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூசித்தான். அவனை மோசேயின் இடத்துல கொண்டு வந்தார்கள். அவன் தாயின் பேர் செலோமித். அவள் தான் கோத்திரத்தானாகிய திப்ரியின் குமார்த்தி. கர்த்தரின் வாக்கினால தங்களுக்கு உத்தரவு வரட்டும் அவனை காவல்படுத்தி, அதுக்கடுத்து தூசித்தவனை பாளையத்துக்கு பொறுமை கொண்டு போய் கேட்டவர்கள் எல்லாரும் தங்களை கைகளை அவன் தலைமையில வைப்பார்களாக. பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொல்ல கடுவார்கள். தூசித்தா, ஆண்டவரை தூசித்தா, ராஜாவை நிந்தித்தால் அவங்க என்ன செய்யணும்னாக்கா கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டும். அப்படிதான் செஞ்சாங்க. எனக்கு அருமையானவில்லை, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிந்தனை வரலாம், ஆனா மற்றும் நம்ம நிந்திக்க கூடாது, அவமதிக்க கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, தூசிக்க கூடாது என்று பைபிள் நமக்கு அழகாக எடுத்து வரைக்கிறது பார்க்கிறோம். ஆகவே நிந்தனைகள் எல்லாம் நிஜமா? நம்ம மேல பொய் சொல்லுவான், நம்ம இல்லாததை சொல்லுவான், இல்லாததை சொல்லுவான். விபச்சாரம் செஞ்சான், திருடனா, பொய் பேசனா, எனக்கு விரோதமா பேசனா, என்னை அடிச்சான், என்னை உதைச்சான், எங்க சொந்தக்காரன் மத்தியில என்னை அவமானப்படுத்திட்டான், இல்லாதெல்லாம் பொய் சொல்லுவான் நம்ம மேல. அதே பொய் சொல்ற வாய் ஒரு நாள் நீ யாருன்னு சொல்லும். நம்ம பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும். நம்ம நிரூபிப்பதற்காக நம்ம ஏதோ ஆண்டோம்னாக்கா எங்கேயோ போய் முடிஞ்சிடும். ஆத்திரம் வரும் நமக்கு, நம்ம மேல சொல்லிட்டானு. அவன் செஞ்சது ஒரு நாளைக்கு வரும், நம்ம செய்யலன்னு அவன் வாயில ஒரு நாளைக்கு வரும். அமைதியா இருக்கணும். அப்பா நீங்க பாத்துங்க. அவமானமா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். நிந்தனைகளா? ஸ்தோத்திரம். பொய்யான வார்த்தைகளா? ஸ்தோத்திரம்.
நம்ம நம்ம நிரூபிப்பதற்காக நம்ம ரொம்ப பிரயாசப்படக்கூடாது. முழங்கால படிட்டு ஜெபித்தமானா சத்துரு ஒரு நாளைக்கு நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறவன், நம்ம சாகணும்னு நினைக்கிறவன், அவன் கெட்டு போவான், அவன் செத்து போவான். அவன் பொருள் அவன் இல்லாம கூட போயிடும். கர்த்தர் அவனை கொன்றே போடுவார். உனக்காக எனக்காக ஆண்டவர் யுத்தம் செய்கிறவரா இருக்கிறார். 7வதாக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு பொறுமானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். கண்காணியானவன் நல்ல வேலை விரும்புகிறான். பிஷப் ஆனவன் நல்ல வேலை விரும்புகிறான். பிஷப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்காணியானவன் எப்படி இருக்கணும்? குற்றம் சாட்டப்படாதவனாய், ஒரே மனைவியுடையவனாய், ஜாக்கிரதை உள்ளவனாய், தெளிந்த புத்தி உள்ளவனாய், யோகியதை உள்ளவனாய், அந்நியர் உபசரிக்கிறவனாய், போதக சமாத்தி உள்ளவனாய், மதுபானம் பிரியனா இருக்கக்கூடாது, அடிக்கிறவனா இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிருக்கவனா இருக்கக்கூடாது, பொறுமையா இருக்கணும், சண்டை பண்ணாதவனா இருக்கணும், பண ஆசை இல்லாதவனா இருக்கணும், தான் சொந்த குடும்பத்தை நடத்துவனா இருக்கணும், நிந்தனையிலும் பிசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு பொறுமானவர்களால் நற்சாட்சி பெற்றவனா இருக்கும். அதுதான் பிஷப். அதுதான் பிஷப்னா யாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ்வளவு சபை இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். பைபிள் என்ன சொல்லுது? ஆர்சியை பார்த்து, சிஎஸ்சியை பார்த்து, அதை பார்த்தெல்லாம் நீங்க கணக்கு போடாதீங்க. பைபிள் என்ன சொல்லுது அதை பாருங்க. ஒரு பிஷப், ஒரு கண்காணியானவன், குற்றம் சாட்டப்படாதவனாய், ஒழுக்கமுள்ளவனாய், நிந்தனையில விழாதபடிக்கு, நம்ம நிந்தித்தாலும் பொய் சொன்னாலும் பரவாயில்ல, அதுல விழக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை விழாதபடிக்கு இதெல்லாம் செஞ்சீங்க. அவர் குடிக்கிறாரு, நான் கூட சொல்லுவான், பரவாயில்ல, அமைதியா இருங்க, ஆனா ஆண்டவர் பார்க்கிறேன் இல்லையா? ஒரு நாளைக்கு அதே வாய் நம்ம யாருன்னு சொல்ல வைப்பார் ஆண்டவர். சொல்லணும், அந்த அளவுல தேவன் செயல்படுவார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களால தூசிக்கப்படுகிறார், உங்களால மகிமைப்படுகிறார். அவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நிந்தித்தாலும் பரவாயில்ல, தூசித்தாலும் பரவாயில்ல, உங்க மூலமா ஆண்டவர் சந்தோஷப்படுறார். உங்க மூலமா ஆண்டவர் சந்தோஷப்படுறார், அவர்கள் துக்கப்படுகிறார்கள். ஏசாயா புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வசனம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அருமையான ஒரு சம்பவம். என்ன சம்பவம் என்றால், ஏசாயா புஸ்தகம் 37ஆம் அதிகாரம், ஏசாயா 37ஆம் அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 24 வசனங்கள் வரையில நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமா இருக்கும். என்ன என்றால், எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்ட அந்த நாட்கள்ல சீரியா தேசத்தின் ராஜாவாகிய சன்பிலத்சார் அவங்க செயல்பட்ட முறைகள் விசேஷமா சனகரிப்பு, சீரியா ராஜாவாகிய சனகரிப்பு எசேக்கியா ராஜாவை நிந்தித்தார், தூசித்தார், கடிதங்கள் எழுதினார் கெட்ட கெட்ட வார்த்தைகளால. அவர் குரோதமாக செயல்பட்டார். பட் அது ஒவ்வொருவில்லை. அந்த சனகரிப்பு வெக்கப்பட்டு துக்கப்பட்டு போயிட்டான். ஆண்டவர் ஒரே இரவுல ஒரு தூதன் அனுப்பி 1,85,000 பேர் கொன்று போட்டா. துக்கபோகமா நினைவேக்கு போனான். தான் கோயில்ல போய் வணங்கினான். தன்னோட மகன் பிள்ளைகளை அவனை வெட்டி கொன்று போட்டார். உனக்கு குரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ வாய்க்காத போ. உனக்கு குரோதமாக ஒரு வழியா வருகிறவன் 7 வழியா ஓடுவான். உனக்காக யுத்தம் பண்ணுவான். நிந்தனைகள் மத்தியில ஊழிக்காரனே தைரியமா இருங்க. ஊழிக்காரரே தைரியமா இருங்க. விசுவாசியே தைரியமா இருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நெகேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தியை அவர்கள் தலையில் மேல் திருப்பி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்துல சூறைக்கு
ஒப்புக்கூடும். ஜெபிக்கிறார் நெகேமியா. நல்ல அருமையான ஒரு வார்த்தை. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நிந்தனைகள், அவமானங்கள், துக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும், சஞ்சலங்கள் வரும். அவைகள் மத்தியில நீங்கள் எப்படி இருக்கணும்னா தைரியமா இருக்கணும், கர்த்தரை நம்பி இருக்கணும், பொறுமையா இருக்கணும். உபத்திரத்துல பொறுமையா இருங்கள், ஜெபத்துல உறுதியா இருங்கள், நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள். ரோமர் 12:12 11 கூட வாசிக்கிறோம். அற்புதமா இருக்கும் அந்த வார்த்தைகள். நம்ம தைரியமா இருக்கணும். எலிசாவை நிந்தித்தார்கள் பிள்ளைகள். பாருங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23, 24. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23, 24. அவன் அவனிடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தருடைய நாமத்தில் அவர்களை சபித்தான். உடனே காற்றில் இருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில 42 பிள்ளைகளை பீறி போட்டது. மொட்டை தலையா ஏறிப்போ. எலிசா மொட்டை தலையா இருந்திருக்கிறார், ரொம்ப முடியலாம. கேலி பண்ணி நிந்தித்து ஊழிக்காரர்களை நிந்திக்கிறாங்க. ஊழிக்காரர்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்க, நிறைய பேர். என்னை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்பட்டானுங்க, என் சுற்றிலுமே இருக்கிற ஊழிக்காரனுங்க. என்ன சந்தோஷம்? எனக்கு கொரோனா வந்ததுலேருந்து ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து சுகப்படுத்தினா, என்னை பார்க்கும்போது கொரோனா வருது, கொரோனா வருது, நானே கொரோனா கொண்டாந்து ஏதோ நாடுகள்லேருந்து உலகம் முழுவதும் பரவிடுச்சு. நிறைய விசுவாசிங்க செத்துட்டாங்க, நிறைய ஜனங்க செத்துட்டாங்க, நிறைய ஊழிக்காரர்கள் மரித்து போனாங்க பாவம். நானும் மரித்து போவேன்னு தான் நினைச்சேன். அவ்வளவுதான் நம்முடைய கட்டன் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் ஜீவனை கொடுத்து ஊழியத்தை செய்ய ஜீவனை கொடுத்தார். அவர் கோடான கோடி ஸ்தோத்திரம். அதை பார்த்து என்னை பார்த்து கேலி செய்தவர்களும், என்னை பார்த்து எவ்வளமா பேசினவர்கள் கொரோனா என்று சொல்லி சொன்னார். ஆனா ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். மத்தேயு 5:44, என் சத்துருக்களுக்காக, என்னை நிந்தித்தவர்களுக்காக, என்னை அவமானப்படுத்தினவர்களுக்காக, துன்பப்படுத்தியவர்களுக்காக, என்னை தூசித்தவர்களுக்காக நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன். என் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்றேன். ஊழிக்காரனுங்க தான், விசுவாசிங்க தான், அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏன்? ஆண்டவர் பார்த்துப்பாரு. நம்மளால ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஆகையினால தேவன் பார்த்துப்பாருன்றத ஏக்கத்துல சந்தோஷத்தில் தான் நான் அவர் மேல பாரத்தை போட்டு இருக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 35ஆம் வசனத்தை பாருங்களேன். உமது நிமித்தம் எந்நேரமா நாங்கள் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வேகலமோ, துன்பமோ, பசியோ, நிர்மாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில அன்பு கூறுகிற முற்றிலுமும் ஜெயங்கொள்களா இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ காரியங்களானாலும், தேவ தூதலானாலும், அதிகாரிகளானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில சேஷமாக ஆண்டவன் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். தேவன் நமக்கு உதவி செய்வார். கட்டாயமா நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சக்தி ஆனாலும் நமக்கு விரோதமாக வாய்க்காது போகும் அந்த ஆயுதங்கள். ஆகவே ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வசனங்களில நமக்காக தேவன் பரிந்து பேசுகிற அவர் அன்பு விட்டு நம்ம பிரிக்க முடியாது. கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கடைசியாக ஒரு வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 44ஆம் சங்கீதம் வசனம் 17ஆம் வசனத்தை பாருங்களேன். 44ஆம் சங்கீதம் வசனம் 17ஆம் வசனம், இவைகளெல்லாம் எங்கள் மேல வந்திருந்தோம், உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. இவைகளெல்லாம் எங்க மேல வந்தோம். எவைகளெல்லாம் என்றால், இவைகள் இந்த 44ஆம் சங்கீதத்தை நீங்க மேல இருந்து வாசித்தீங்கன்னா, நிந்தனைகள், அவமானங்கள், பொய், பித்தலாட்டம்,
நமக்கு விரோதமாக பேச்சு, நமக்கு விரோதமாக காரியங்கள், இவைகளெல்லாம் நம் மேல நிந்தனைகள், அவமானங்கள் வருமானால், ஆண்டவராகி தேவன் அற்புதமாக இவைகளெல்லாம் எங்க மேல வந்தோம். நாங்கள் என்ன செய்வில் என்றால் நாங்கள் உம்மை மறுதலிக்கவில்லை, உமக்கு நாங்கள் துரோகம் செய்யவில்லை, உங்களுக்கு விரோதமாக நாங்கள் நடக்கவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நிந்தனைகள் வரும், அது நிஜமானது அல்ல. மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் கடைசியாக மத்திய 5ஆம் அதிகாரம் வசனம் 44ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்க சொன்னார், அவங்களுக்காக ஜெபிக்க சொன்னார், நன்மை செய்ய சொன்னார். நம்ம நன்மை செய்வோம், ஜெபிப்போம். கர்த்தர் நிந்தனைகள் மத்தியில நம்மை ஆசீர்வதித்து அற்புதமாக கர்த்தர் நம்ம நடத்துகிறவரா இருக்கிறார். ஆகையினால நிந்தனைகள் எல்லாம் நிஜமா, நிஜம் இல்லை, பொய் என்பதை குறித்து, ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும் என்பதை குறித்து நாம் ஜெபிக்கணும். சத்துருக்களுக்காக அவங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உதவி செய்வார். உங்களை யாவரும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறேன். உங்களை யாவரும் கர்த்தருடைய நாமத்துல வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you. God bless you.